வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இடைத்தேர்தல் புறக்கணிப்பு குழப்பமா தெளிவா? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடுவார் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கிறது. அவர் இந்த தேர்தல் போட்டியிடும் போது அவருக்கு எதிராக எந்தெந்த கட்சிகள் அணிதரல போகின்றன என்ற கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான மூத்த அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என்று அறிவித்திருக்கிறது, முடிவு செய்திருக்கிறது. இன்று அந்த கட்சியுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கான காரணமாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கின்றன. நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள் நடத்தக்கூடிய தேர்தல் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று, தேர்தல் ஆணையத்தில் செல்வாக்கு சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்க, நீதித்துறையில் செல்வாக்கு என்பது எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுப்புகிறது. இந்த குற்றச்சாட்டு உண்மையில் தானா, அரசியல் ரீதியானதானா? அரசியல் ரீதியாக இருந்தாலும் கூட எந்த விதமான குற்றச்சாட்டு சொல்லிவிட முடியுமா? இந்த குற்றச்சாட்டில் எவ்வளவு தூரம் ஆழம் இருக்கிறது? இந்த புறக்கணிப்பு மூலமாக திமுக சொல்ல விரும்புவது என்ன? ஒரு தெளிவான மெசேஜ், ஒரு தெளிவான செய்தியா, அல்லது திமுக குழப்பமான மனநிலையில் இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய கட்சி மனசு வச்சா நானும் முதலமைச்சராக முடியுமா என்ற கேள்வி தமிழகத்தில் சாமானிய மனிதர்களின் மனதில் இருப்பது தெரிகிறது. நிச்சயமாக நீங்களும் முதலமைச்சராகலாம். பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய கட்சி மனசு வச்சா. ஆனால் முதலமைச்சர் பதவியில நீங்க 6 மாசத்துக்கு பிறகும் நீட்டிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதே போலத்தான் ஜெயலலிதா அவர்களும் எம்எல்ஏ கிடையாது, ஆனா முதலமைச்சர் 6 மாசத்துக்குள்ள ஒரு தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பதவியில் நீட்டிக்க முடியும். இதே போல கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவை விடுதலை செய்து தீர்ப்பு வந்த பிறகு கொஞ்ச நாள்லயே அதிமுக எம்எல்ஏ ஒருவர் ராஜினாமா செய்தார். யார் அப்படின்னா திரு வெற்றிவேல் என்பவர் ஆர்கே நகர் தொகுதியில் ராஜினாமா செய்தார். அதனால அந்த இடம் காலியாச்சு. இந்திய தேர்தல் ஆணையம் இப்பொழுது தேர்தல் நடத்த அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்த மாதம் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். 30ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, அன்னைக்கே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அந்த தொகுதியில யார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு புறம் இருக்கையில எதிர்கட்சிகள்லாம் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்குமா என்ற சந்தேகம் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக புறக்கணிச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் புறக்கணிச்சிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் புறக்கணிச்சிருக்காங்க. இன்னும் மற்ற கட்சிகளின் நிலை என்னவென்று தெரியவில்லை. ஆர்கே நகர் இல்லனா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அப்படின்னு சொல்லலாம். வட சென்னையில் இந்த தொகுதி இருக்கிறது. கடந்த 15 வருடமாக அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லலாம். பல பேர் கேள்வி எழுப்பலாம், இது அதிமுகவின் கோட்டையா, சேகர் பாபுவின் கோட்டையா அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவின் கோட்டைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2001, 2006 தேர்தல்களில் திரு சேகர் பாபு அவர்கள் அதிமுகவிற்காக நின்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா 2011 திரு சேகர் பாபு அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டார், தோல்வியடைந்தார். அப்பொழுதுதான் திரு வெற்றிவேல் அவர்கள் அதிமுகவில் நின்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். அதனால அதிமுகவின் கோட்டை அப்படின்னு தான் நாம சொல்லணும். இப்பொழுது ஜெயலலிதா அந்த தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைய கட்சிகள் புறக்கணித்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் குஷ்புவை களமிறக்க போறாங்களா, பாஜக யாரை களமிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தேர்தல் களம் களை கட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க இருக்கிறது, பாஜக அதோட கூட்டணி சார்பாக போட்டிடுமா என்ற பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. திரு சலீம் குறிப்பிட்டவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி இன்னும் தன்னுடைய முடிவை அறிவிக்கவில்லை. புறக்கணிக்க போகிறார்களா, மற்றவர்களுக்கு யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க போகிறார் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. இடைத்தேர்தலுடைய புறக்கணிப்பு திமுக எடுக்கக்கூடிய முடிவு குழப்பமா தெளிவா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல மூத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் ஐஏஎஸ் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல ஓய்வு பெற்ற எழுத்தாளரும் இடதுசாரி சிந்தனையாளரும் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய முக்கிய பெருமான திரு அருணன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல அதிமுகவுடைய அண்ணா தொழிற்சங்கத்துடைய முன்னாள் மாநில செயலாளர் அதிமுக பிரமுகர் திரு சங்கர்தாஸ் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல சமூக ஆர்வலரும் விமர்சகருமான அரசியல் விமர்சனமான திரு சுமன் சி ராமன் முடிந்திருக்கார். உங்கள் 5 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர இருக்கிறேன். நான் முதல்ல திரு அருணன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் என்ற ஒரு பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த ஆட்சியிலுமே கிடக்கிற ஒரு 5-6 இடைத்தேர்தல் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஆட்சியிலுமே இடைத்தேர்தல் நடப்பது வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயம். இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்று திமுக எடுத்திருக்கக்கூடிய முடிவு அரசியல் ரீதியாக சரியான விஷயமா நீங்க பாக்குறீங்களா? எனக்கு என்ன படுகிறது என்றால், சரியா தவறா என்று பார்ப்பதற்கு முன்பு ஏன் இப்படி ஒரு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டி வந்திருக்கிறது என்பது பற்றி தேர்தல் ஆணையம் யோசிக்க வேண்டும் என்று எனக்கு படுகிறது. ஒரு எதிர்க்கட்சி
தான் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்பதற்கு பல காரணங்களை சொல்லியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது இது முதல் முறை அல்ல. அது வேற இருக்கு. இருந்தாலும் இப்ப அது மீண்டும் கொஞ்சம் யோசிக்கணும். நான் இதுக்கு இடையில பல காரியங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்மையில் நடந்த ஸ்ரீரங்கம் தேர்தல் பற்றிய கடுமையான விமர்சனம் வந்திருக்கு. அந்த தேர்தல் எப்படி நடைபெற்றது என்பது பற்றியெல்லாம் நான் பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்க விரும்புவது என்னவென்றால், பொதுவாக எல்லா தேர்தல்களிலும் அந்த ஆடுகளம் என்பது சமமாக இருக்க வேண்டும். ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே இயல்பாகவே ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் சாதகமான சூழல் இருக்கும். அதை சமன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அது அந்த கடமையை ஒழுங்காக தெளிவாக கடந்த காலத்தில் செய்திருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. தத்துவார்த்த ரீதியாக நீங்க சொல்லக்கூடிய லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லி சொல்றது வந்து கேட்கறதுக்கு சரியா இருந்தாலும் இயல்புல சாத்தியமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நிச்சயமா பாஜக காங்கிரசும் இடதுசாரிகளும் வந்து ஒரே தளத்துல இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் பாஜகவும் இடதுசாரிகளும் காங்கிரஸ் ஒரே தளத்துல இருக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல அந்த மாதிரி இருக்க முடியுமாங்கிற கேள்வி இருந்திருக்கு. கேரளால அந்த மாதிரி கேள்வி இருந்திருக்கு. சோ ஒரு சுயேட்சையிடும் ஒரு பெரிய கட்சி ஒன்னா இருக்க முடியுமா? இல்ல நான் கட்சிகளுடைய பலத்தை பத்தி நான் பேசல. கட்சிகளுடைய பலம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் ஆடுகளம் என சொல்வது தேர்தல் களத்திலே அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான சமமான வாய்ப்பு. ஏதேனும் ஒரு கட்சிக்கு, குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு சாதகமான சூழல் இருக்குமேயானால் அதை சமன் செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு உண்டா இல்லையா? உங்களுக்கு நினைவு தெரிந்து 1985க்கு பிறகு நடந்த எந்த ஒரு இடைத்தேர்தலில் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் சமமா இருந்தது நீங்க சொல்லுங்க. அநேகமா இல்ல, நான் ஒத்துக்கொள்கிறேன். கடந்த 30-35 ஆண்டுகளாக இடைத்தேர்தல்கள்ல ஆடுகளம் சமமாக இருந்தது என்று சொல்லவே முடியாது. உண்மை. ஆனால் ஆர்கே நகர் தொகுதியில ஆடுகளம் சமமா இருக்கணும். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு காலமாக சமமாக இல்லை. இனிமேலாவது சமப்படுத்த வேண்டிய வேலை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது என்பதை இந்த அறிவிப்பிலிருந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறேன். காரணம், ஸ்ரீரங்க அனுபவமும் அதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே நடந்த மக்களவை தேர்தல் அனுபவமும் அத்தகையது. நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன், அது திருமங்கலம் பார்முலா என்று ஏற்கனவே அது ஆரம்பமானது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு அது படுமோசமான வடிவம் எடுத்திருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் திரு முருகன் ஒரு அடிப்படையான விஷயம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இதுல வந்து திமுக புறக்கணிப்பு, அதிமுக புறக்கணிப்பு, ஆதரவு என்கிற அரசியல் நிலைப்பாடுகள்லாம் தாண்டி 4 நாளுக்கு முன்னாடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதவி வந்து காலியாகிறது. உடனடியாக இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரே வாரத்துக்குள்ள எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய பத்திரிகை அனுபவத்தில் இவ்வளவு விரைவா எங்கேயாவது வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னா எனக்கு இல்லவே இல்லை. நீங்க வந்து எலெக்ஷன் அப்சர்வராலாம் நீங்க பல மாநிலங்களுக்கு போயிருக்கீங்க. இந்த இதுல நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். 7 நாளைக்குள்ள ஒரு தொகுதிக்கு தேர்தல் அறிவித்த வரலாற்று சாதனை உங்களுக்கு வேற எங்கேயா நினைவு இருக்கா? இல்ல, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு அட்வொகேட்டுக்கு இவருக்கு அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். அதாவது பொது தேர்தலுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால் இடைத்தேர்தல் வந்தால் அதை நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு. 1. நம்பர் 2, புதுசா வந்திருக்கிற எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆல் இது பை எலெக்ஷன்ஸை ஒரே நேரத்தில் நடக்கலாம்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. என்கிட்ட கேட்டா இவங்க தான் நம்ம வேகமா தேர்தலுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்டோ இப்போ இருக்கிற மேடம் சிஎம்ஓ அதை பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கிறது சட்டப்படி தவறல்ல. சட்டப்படி தவறா இருந்தா நிச்சயம் நம்ம கோர்ட்டுக்கே போயிடலாம். சட்டப்படி தேவையில்லை. சட்டப்படி தவறுன்னு யாரும் சொல்லல. கோர்ட்டுக்கு வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் யாரும் போக முடியாது. உங்களுக்கு கோர்ட்டுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் இதுக்கு என்னன்னா, நீங்க ரிட்டு போட்டு இந்த பாருங்க இது இப்ப வேணும்னே பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பிரிவென்ட் பண்ணலாம். வேற ஒன்னு பேசுவோம், இன்னொன்னு பேசுறாங்க. நமக்கு தெரியும். ஆனா when there is a obvious dislocation of election process, they can go for preventive. இது உடனே அவங்க எடுப்பாங்க. ரூல் படி எதுவுமே கிடையாது சார். இப்ப என்ன பண்றோம்னா, பை எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஒரு காலக்கெடு இருக்கு. அந்த காலக்கெடு இவங்க வெயிட் பண்ணி பண்ணாங்கன்னா வைக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து ரெகுலர் எலெக்ஷன் வருது. ஒரு நிமிஷம் இருங்க சார். 365 நாளைக்கு உள்ள வந்தா அப்போ அவங்க டெசிஷன் எடுக்கணும். ஒரு பை எலெக்ஷன் இஸ் நாட் நெசசரி நவ். தே கேன் டேக் எ டெசிஷன், காமன் டெசிஷன், இட் வில் பி foregone அப்படின்னு பண்ண முடியும். when there is no threat to the
அசம்பிளி அப்படின்னு இருக்கு. 365 நாளுக்கும் 375 நாளைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருந்திருக்கு? ஆனா இவங்க அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா வந்து எம்எல்ஏ ஆக வேண்டிய கடமை அவங்களுக்கு வந்து அவசியம் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால அவங்களுடைய தோழர்கள் ஒருத்தங்களை ராஜினாமா செய்ய சொல்றாங்க. வெற்றுமை ஏற்படுகிறது. சட்டம் தெரியுது. இது அவர்களுடைய அரசியல் ரீதியான முடிவு. அவர்களுக்கு 100% உரிமை இருக்கிறது. யாரும் மறுக்கல. தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு அவசரம் ஒரு கேள்வி முடிக்கணும். அடுத்த கேள்வி தயவுசெய்து நான் சொல்லுறேன். வேற ஏற்றி வேணாலும் போங்க சார். நான் சொல்லி முடிக்க வரை கேளுங்க சார். இப்ப நம்ம எல்லாம் உட்காந்து ரகசியமா பேசுறோம். சிஎம் சொல்றாங்க நான் எலெக்ஷனுக்கு நம்ம பாருங்க இப்போ ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பொது தேர்தல் வருவதனால் இப்பொழுதே நீங்க வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போனா அவங்க ஃபோர்ஸ்டு டு டேக் எ டெசிஷன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்ப நானே யோசனை சொல்வேன். ஒன்னாச்சுங்களா? அது தனி. இப்ப சார் சொன்னார இது வந்து நான் சொன்னதுக்கு நான் ஒண்ணு சரியா பதில் பெறலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் ஜெயலலிதா எடுத்துக்கக்கூடிய முடிவு சரி. சரி, அவர்களுக்கு அரசியல் தேவை இருக்கிறது. யாரும் மறுக்கல, யாரும் ஏன் கேட்கல. அவங்களுடைய கட்சி உறுப்பினர் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்துக்கு 7 நாட்களுக்குள் அறிவிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது நான் கேட்கிறேன். 7 நாட்கள்ல 3 நாளுக்குள்ள அறிவிக்கின்ற பவர் அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அதை நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா எண்டே கிடையாது. இப்ப கோர்ட்ல வந்து இப்ப கலைஞரனை கூட சொல்லியிருக்காரு, எவ்வளவு நாள் ஒரு அப்பீல காத்திருக்கு, 3 மாசத்துல நீங்க அப்பீல ரெடி பண்ணி 3 மாசத்துல எண்டே கிடையாது. இந்த மாதிரி போனோம்னா அதாவது கான்டென்ட் வைஸ் பார்த்தா, இப்ப இவர் கான்டென்ட் வைஸ் பேசினாரு, எல்லா தேர்தலுக்கும் அது பொருந்தும். ஆனா இந்த இதை பொறுத்தவரையில தெளிவா ஒரு ஆர்டிகிள் வந்தது மின்ட்ல முந்தா நாள். இதெல்லாம் சொல்லாம அதாவது ஒரு வருஷத்துல வந்து ஜெனரல் எலெக்ஷன் இருக்கிற காரணத்தினால் குறிப்பிட்ட நாட்கள் கடந்தால் பை எலெக்ஷன் வைக்கவே முடியாது என்பதனால் இப்ப குயிக்கா அவங்க பண்றதுக்காக தான் ரிசைன் பண்ணிருக்காங்க. எழுத நானே படிச்சேன் டெல்லியில. நான் இதே கேள்வியை தான் நான் திரு சுமன் ஸ்ரீராமன் கேட்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நிச்சயமாக இந்த தேவை இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு இது போன்ற வரையறைகள் எத்தனை நாள்ல தேர்தல் அறிவிக்கணுங்கிற வரையறைகள் தேவையில்லை. வாக்காளர் பட்டியலும் தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதாக தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரும் மாநில தேர்தல் தலைமை அதிகாரியும் நினைத்தால் அவங்க வந்து எப்பதான் தேர்தல் நடத்தலாம். 3 நாளா இருக்கலாம், 1 வாரமா இருக்கலாம். தேர்தல் ஆணையம் அவசரம் காட்டியிருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஏதாவது சட்டப்படி திரு முருகன் சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு தவறும் அவர்கள் செய்யவில்லை. அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. 2வது மிக முக்கிய காரணம் ஒண்ணு பார்க்கணும், என்னன்னா தேர்தல் ஆணையம் யோசித்திருக்கலாம் மற்ற 5 மாநிலங்களில் பை எலெக்ஷன் அதே தேதியில நடத்துறாங்க. சோ ஒரு காரணம் என்னவா இருந்திருக்கலாம்னா அந்த 5 மாநிலங்கள் நடக்கும் போது அதுவும் கூட இதையும் கடைசி நிமிஷத்துல வந்திருந்தா கூட அதுல அட்டாச் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு 6வது பை எலெக்ஷனும் அதே தேதியில வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் அவர்கள் வந்திருக்கலாம். தெரியும். இப்ப இது வந்து ஒரு மாநில தேர்தலாக இருந்தால் 4-5 மாநிலத்தில் நடக்கும்போது சேர்த்து நடத்திட்டோம்னா போலீஸ் போர்ஸை ஷேர் பண்றதுக்கோ தேர்தல் பார்வையாளர்கள் அனுப்புறதுக்கோ இதுக்கெல்லாம் உதவிகரமா இருக்குன்னு சொல்லலாம். 5 அந்த தொகுதியில நடக்குது. 6வது தொகுதியா தமிழகத்தில் ஆர்கே நகர் நடக்க போகுது. இதுக்கு எவ்வளவு பெரிய போர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஒன்னா நடத்திடுவோங்கிற முடிவுக்கு வரணும். 10 நாள் கழிச்சு நடத்துவோம், 15 நாள் கழிச்சு நடத்துவோம், இல்ல போலீஸ் எல்லாம் ஆய்வுல நடத்தி தகவலை பெற்றப்ப நடத்தலாம்ல தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை. தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை அதுதான் நம்ம இந்த ஆர்குமெண்ட்டுக்கு போனா இதுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா 3 மாசம் தள்ளி வச்சிருந்தாங்க, 4 மாசம் தள்ளி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு அவர்களுக்கு காலக்கெடு எவ்வளவு இருக்கிறதோ அதற்குள் அவர்கள் விதிமுறைகளுக்குள் அவர்கள் வைத்திருக்கிறார்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமே தவிர நீங்க பயன்படுத்தின ஒரே ஒரு வார்த்தை தான் நான் பிடிக்க விரும்புறேன். திரு சுமந்த், நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை காலக்கெடு. அந்த காலக்கெடு நிச்சயமாக அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இருக்கிறது. அந்த காலக்கெடு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறதா? பாண்டியதார், நீங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, திரு வெற்றிவேல் அவசரமாக ராஜினாமா செய்ததற்கும் காரணமே வந்து இந்த இடைத்தேர்தலை குயிக்கா முடிக்கணுங்கிற காரணத்துக்காக தான். இல்லாட்டி ராஜினாமா இவ்வளவு அவசரமாக 22ஆம் தேதிக்குள் ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதனால்தான் இது வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் பால வந்து எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்ல போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு, சீட்டு காலியா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க, சரி இந்த பை எலெக்ஷன் 5 ஸ்டேட்ல வைக்கிறோம், கூட இதையும் சேர்த்து வச்சுங்கன்னு சொல்றாங்க. இது நம்ம 2 விதத்துல பார்க்கலாம். சட்டப்படி எந்த விதிமுறைகளும் மீறப்படவில்லை, ஆனால் தாமதப்படுத்தி வைத்திருக்கலாமே. முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு இவ்வளவு தாமதப்படுத்துறதுக்கு என்ன சொன்னீங்க, ஏன் இவ்வளவு லேட் ஆகுனீங்க, ஜனவரி மாதம் வரைக்கும் எதுக்கு டிலே பண்ணீங்க அப்படின்னு அது ஒரு கேள்வி எழுந்துச்சு. இப்ப நம்ம சீக்கிரமா வைக்கிறதா, சீக்கிரமா ஏன் வைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நபருக்கு அரசியல் ஆதாயம் கிடைப்பதால் நம்ம இதையும் வந்து தவறுங்கிறோம், இதையும் வந்து தவறுங்கிறோம். பட் அதை வந்து ஆதாரப்பூர்வமாகவோ நம்மளால சொல்றது கஷ்டம். திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் திரு சரவணன் நான் கேட்க விரும்புறேன். இதுல வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மூத்த ஐஏஎஸ் திரு முருகன் சொல்றாரு, ஒரு அரசியல்
விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் சொல்றாரு, எலெக்ஷன் கமிஷன் எப்ப தேர்தல் நடத்தணுங்கிறத வரைக்கும் நீங்க எல்லாம் தீர்மானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. சந்தேகம் நிச்சயம் படலாம். எல்லாத்தையும் எல்லா காலத்திலும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. 7 நாள் அறிவிக்கிறதா 3 நாள் அறிவிக்கிறதான்னு யாரும் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி சட்டத்தில் இடம் இல்லை. அப்ப சட்ட விரோதமாக தேர்தல் ஆணையம் ஒரு காரியத்தை செய்யாத போது அந்த ஆணையத்தின் மீது பழியை சுமத்துவது என்ன நியாயம்? இல்ல, அதாவது இது கேள்வி இது சட்ட விரோதமா இல்ல சட்டத்துக்குள் உகுந்ததான்றது கேள்வியே கிடையாது. சட்ட விரோதமானது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு போயிட வேண்டியதுதான். சட்ட விரோதம் இல்லன்னா சட்ட விரோதம் இல்லைன்னாலும் அதையும் தாண்டி எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம அண்ணன் அருணன் சொன்னது போல் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட கிரியேட் பண்ண வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அதாவது இப்ப நம்ம சுமன் ஸ்ரீராமன் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, தேர்தல் ஸ்ரீரங்கத்தில் தேர்தல் பின்னாடி தள்ளி வைக்கும் போது அதையும் குற்றம் சொன்னீர்கள். இப்போ ஒரு வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இதையும் குற்றம் சொல்கிறீர்கள்னா ரெண்டுத்தையும் ஏன் குற்றம் சொல்றோம்னா, இந்த 2 டிசிஷன்ஸுமே அந்த ஆளும் கட்சி அப்படின்ற இதுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு தரப்புக்கு மட்டுமே இது சாதகமாக இருப்பதால் இதை கேள்வி கேட்கிறோம். சாதகமா இருக்குங்கிறத மக்கள் முடிவு பண்ணல. அரசு அரசு இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல 2 கட்சிகள் 3 கட்சிகள் சண்டை போட்டுச்சுன்னா தான் அது டெமோக்ரஸி. ஒருத்தரே பதவி போட்டுட்டு ஒருத்தரே இருந்தாருன்னா அது டெமோக்ரஸி கிடையாது. சோ அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ன்ற கான்செப்ட் 6 to 11 இடைத்தேர்தல் நடந்த ஆட்சி நடந்த போது தொண்டாமுத்தூர்ல இருந்து கம்பத்துல இருந்து ஒரு 5 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த 5 தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடப்பதை அதிமுக புறக்கணித்தது. அப்ப திமுக என்ன கொலைப்பட்டது? ஐயோ, பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக போட்டியிடலையே, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் சரியில்லையே, தேர்தல் ஆணையம் முனைந்து உடனே தேர்தல் இருந்து வாபஸ் வாங்கணும், அதிமுக போட்டியிட வைக்கணும் முயற்சி பண்ணிதா. 5 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் அதிமுக போட்டியிட மறுத்த போதும் தேர்தல் நடந்தது, திமுக வென்றது. அடுத்த வேலைக்கு எல்லாம் பார்த்து போயிட்டு இல்ல, அது கரெக்ட். முன்னாடி ஒரு தவறு நடந்தது, இல்ல முன்னாடி சரியா நடக்கலன்றது இப்ப சரியா நடக்கலன்றதுக்கு ஒரு காரணம் ஆயிடும். திமுக ஆட்சியில் 5 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்த போது இப்ப நடக்கக்கூடிய அது அப்படி சொல்லவில்லை. இப்ப நடக்கக்கூடிய தவறு இப்ப ஒரு தவறு நடக்குதுன்னா முன்னாடி தவறு நடந்துச்சு, அதனால இந்த தவறு நியாயப்படுத்துறது முன்னாடி நடந்தது தவறுன்னு சொல்லல. முன்னாடி நடந்த தவறு அது இல்லாம இது முக்கியமா என்ன பாக்கணும் அப்படின்னா, அதாவது 27/9/2011 கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. செல்வி ஜெயலலிதா கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. அதை அறிவிக்க 40 நாட்கள் ஆகிறது. 8 நவம்பர் ஜமாலுதீன் அவர்கள் இவர்கள் இந்த டிஸ்குவாலிஃபைடு, அதனால இந்த சீட் வேக்கன்ட்னு சொல்லி சொன்னாங்க. 2 மாத இடைவெளி. நவம்பர் 8க்கு அப்புறம் எப்ப பாத்தீங்கன்னா, நவம்பர் 8க்கு அப்புறம் 2 மாத இடைவெளி. அதுக்கப்புறமா எலெக்ஷன் கமிஷன் பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க ஸ்ரீரங்கத்துல. ஆனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 7 நாட்கள் கூட இல்ல. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 1 வருடம் இடைவெளி வேண்டும், அந்த 1 வருட இடைவெளிக்குள்ள நடத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அந்த 1 வருட இடைவெளி எதற்கு என்றால் அந்த சீட் வேக்கன்ட் ஆகணும். அதாவது அவர் எதுக்கு அவசரமா ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னா, 22ஆம் தேதிக்கு அப்புறமா ராஜினாமா பண்ணார்னா அந்த இடத்துக்கு பை எலெக்ஷன் நடத்த வேண்டாம். இந்த தொகுதி அந்த வரைமுறை அரசியல் கட்சி, அதாவது அந்த சீட் வேக்கன்ட் ஆகணும், அதுக்கு மட்டும்தான் பொருந்தும். எலெக்ஷன் கமிஷன் அந்த இந்த நாட்களுக்குள்ள வைக்கணும்ன்றது அந்த வரைமுறை எலெக்ஷன் கமிஷனுக்கு பொருந்தாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு, எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்த ஆளும் கட்சிக்கே ஆதரவாக செயல்படுகிறது? நீங்க 2014 லோக்சபா எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத வகையில் இந்திய இதுலயே பார்க்க முடியும், இந்திய தொலைக்காட்சிகளிலேயே பார்க்க முடியாத மாதிரி, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பார்க்க முடியாத மாதிரி எலெக்ஷனுக்கு முதல் நாள் 144 தடை உத்தரவு போடுறாங்க. தடை உத்தரவு போட்டு பணப்பட்டுவாடா எங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு. ஒரே ஒரு கேள்வி, ஆட்சி இருக்கும்போது 2014 பொதுத் தேர்தல் எப்படி நடந்தது, 2006 இருந்து திமுக ஆட்சி இருக்கும்போது 2009 பொதுத் தேர்தல் எப்படி நடந்தது, 2 பேசுவோம். சுமந்த், நீங்க குறுக்கிட வருவீங்க. இல்ல, ஒரே ஒரு கேள்விதான். இதே எலெக்ஷன் கமிஷன் தான் 2016 மே மாதமோ இல்ல அதுக்கு முன்கூட்டியே நடக்க போற தமிழக சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்த போறாங்க. இப்போ இதை இந்த தேர்தல் கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல. நம்பிக்கை இல்லை பொதுவான ஸ்டேட்மெண்ட். நம்பிக்கை இல்லை என்று கூறவில்லை, நம்பிக்கை இல்லை என்று கூறவில்லை. முடிவுகள் சந்தேகத்தை கிளப்புகின்றன. பாரபட்சமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க, பாரபட்சமா நடந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். அவர்களுடைய நடவடிக்கைகள் என்று கூறுகிறோம். பாரபட்சமாக இருப்பவர்கள் தான் உங்களுடைய ஆர்குமெண்ட். 2016 மாற்றம் வரும். மக்கள் பாய்காட் பண்ணுவீங்களா?
ஓகே ஓகே இப்ப வந்து நீங்க வந்து தேர்தல் ஆணையத்து மேல சந்தேகம் தெரிவிக்கிறீங்க. ஓகே, இதே தேர்தல் ஆணையம் தான் கிட்டத்தட்ட நம்ம ஊர்லயும் அதே தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி தான் இருக்க போறாரு, அகில இந்தியா அவங்க தான் இருக்க போறாங்க. இவர்கள் வந்து அடுத்த ஆண்டு 2014 சட்டசபை பொறுத்தல் நடத்தும்போது தேர்தல் நடத்தும் போது இவர்கள்ட்ட நியாயம் கிடைக்காதுன்னு ஒட்டுமொத்தமாக சட்டசபை பொது அதாவது நியாயம் கிடைக்காதுன்னா இப்ப வந்து ஒரு பாரபட்சமான சூழ்நிலை நிலவுகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட எடுத்து காட்டுறோம். இப்போ இந்த விவாதம் வந்து இப்போ இப்படி எடுத்துப்போம், திமுக வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருந்ததுன்னா இதை போன்ற ஒரு விவாதம் நடந்திருக்குமா? தேர்தல் கமிஷனின் அந்த பாரபட்சமான நடவடிக்கை வந்து மக்கள் மத்தியிலே சென்று இருக்குமா? சென்று இருக்காது. அதுதான் முக்கிய தலைவர் கலைஞரின் அறிக்கையின் ஒரே குறிக்கோள் தேர்தல் கமிஷனின் இந்த பாரபட்சமான முடிவுகளை, பாரபட்சமான நடவடிக்கைகளை மக்கள் மன்றத்திற்கு, மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் ஒரே கருத்து. ஒரே ஒரு சின்ன விஷயம், மிஸ்டர் சுமன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பிறகு அதே வந்து மறுக்கிறார். அதாவது ஸ்ரீரங்கத்தில் தாமதமாக தேர்தல் நடத்தப்பட்டதற்கும் இப்பொழுது ஆர்கே நகரில் அவசரமாக நடத்தப்படுவது இரண்டுமே ஒரே ஆளுங்கட்சிக்கு நடைமுறையில் சாதகமாக இருக்கிறது என்பது உண்மை. இதை அவரால் மறுக்கவே முடியாது. ஆகவேதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் ஆணையம் தான் இருக்க போகுது. இல்லைங்க, அப்படி என்றால் இப்பொழுது அவர் செய்கிற தவறை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறாரா? இப்பொழுது விமர்சித்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னுடைய பாயிண்ட் அதுவே கிடையாது. என்னுடைய பாயிண்ட் இல்ல வாதம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னாக்க, நீங்க சொன்னது வந்து முதல்ல ஸ்ரீரங்கத்தில் தாமதம் செய்யப்பட்டதும் இங்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் ஒரு நபருக்கு ஆதரவாக இருந்த ஒரே காரணத்தினால்தான் நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகப்படுகிறீர்கள். இரண்டு கேஸ்லையும் விதிமுறைகள் மீறப்பட்டால் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது. ஒரு நிமிஷம் இன்னார்டினேட் டிலே நீங்க ஸ்ரீரங்கத்துல சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயமான வாதம். இந்த கேஸ்ல எந்த ஒரு விதிமுறையும் அவருக்கு மீறப்படவில்லை. 4 பேர்ல யாருமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து விதிகளை மீறி அறிவித்திருக்க யாருமே சொல்ல. ஆனால் இந்த அறிவிப்பு, இந்த முடிவு யாருக்கேனும் சாதகமா அமையுமோ என்ற சந்தேகம் தான் வருது. தேர்தல் ஆணையம் முறைகேடாக நடந்ததாகவோ சட்டவிரோதமாக நடந்ததாகவோ திமுகவுடன் அந்த குற்றச்சாட்டை வைக்கவில்லை. ஆனால் அவருடைய செயல்பாடு நிச்சயமாக சந்தேகத்தில் அப்படிதான் கொடுத்தா. வார உங்கள்கிட்ட திரு சங்கர்தாஸ் ஒரு மிகப்பெரிய பார்வை நம்ம பார்க்கணும். எல்லா பக்கமுமே வந்து திரு சுமன் ஸ்ரீராமனோ திரு முருகனேசோ வந்து இதுல வந்து விதிமுறைகள் இல்லை என்று சொன்னாலும் கூட எதிர்கட்சிகளுடைய பார்வையில அவங்களும் சொல்றாங்க விதிமுறைகள் இல்லை. ஆனால் யாருக்கு சாதகமாக இருப்பதற்காக இது போன்ற முடிவுகள் எடுக்கின்ற சந்தேகம் எதிர்கட்சிகள் மத்தியில் எழுகிறது. அதாவது தேர்தல் கமிஷன் என்பது அது ஒரு சுயமான அமைப்பு, யாரும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். அம்மா அவர்கள் வந்து 4 தொகுதிகளில் போட்டிட்ட போது இவங்க 4 தொகுதியிலே மனுவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் 2 தொகுதிக்கு மேல போட்டிட்டா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. கேளுங்க, பண்ணாது சட்டம், மக்கள் சட்டம் கேளுங்க. அதே கேரளாவில் பாலகிருஷ்ணன் என்றவர் இதே மாதிரி தொகுதியில அப்ளை பண்ணாரு, அவர் அலோவ் பண்ணிச்சு. அந்த மாநிலம் எந்த ஊர்லங்க? 2 தொகுதிக்கு மேல இந்தியாவில் யாருமே போட்டியிட பாலகிருஷ்ணன் அலோவ் பண்ணி அவர் எம்எல்ஏ பதவி ஏத்துக்கிட்டார். பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணாங்கன்னா போட்டியிட முடியும். பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணல 4 தொகுதியில போட்டியிட தான் கணக்கு. இல்ல, பெட்டிஷனே ஃபைல் பண்ணதான் நிராகரிக்கிறாங்களே. அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அலோவ் பண்ணி எம்எல்ஏ ஆயிட்டாரு. 4 தொகுதியில உலகம் யாரும் இந்தியாவில் யாரும் போட்டியிட முடியாது சார். எனக்கு தெரிஞ்சு புதிய சட்டம், மக்கள் புரிந்த சட்டம் எங்க திருத்தப்பட கேரளாவில் பாலகிருஷ்ணன் ஆயிருக்காரு, எம்எல்ஏ ஆயிருக்காரு. இது எப்படி சாத்தியம்? எனக்கு சுப்பு ஒரு புத்தகம் எழுதினார், படிச்சு பாருங்க. கருணாநிதி ஜனநாயக போலி ஜனநாயக போராளி எழுதிக்கிறார் பாருங்க. 4 தொகுதியில 40 தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஆனால் அது பின்னாடி நீங்க வாபஸ் பெறணும். ஸ்க்ரூட்டனியும் போது நீங்க வேற எங்கேயும் போட்டியிடலங்கிறத நீங்க எழுதி தரணும். அதுக்கு பிறகுதான் அவங்க அனுமதிப்பாங்க. ஆனா இங்க 4 தொகுதியில போட்டியிடலாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. இல்ல, அப்பெல்லாம் தேர்தல் கமிஷன் நியாயமா நடந்ததான்னு கேக்குறேன். நியாயமா நடந்தது, இப்ப நியாயமா நடக்கல. அந்த சந்தேகம் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி பேர்லயே உங்களுக்கு சந்தேகம் வருது. ஒரு பக்கம் எழுதுறீங்க, ஒரு சொல்லுங்க. ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு சந்தேகம் இல்ல. ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்க. ஒரு தேர்தல் வந்து ஒரு இடத்துல அறிவிக்கப்படுறதுக்கு 2 மாசம் ஆகுது.
உள்ளூர் தேர்தல காலியான 7 நாளைக்குள்ள அறிவிக்கப்படும். அந்த ஜட்ஜ்மெண்ட் சாமானிய இல்ல, நீங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி நெட்ல வந்தது உடனே குதிக்கிறீங்க. இப்ப நெட்ல பாஸ்ன்னு வரும், எனக்கு 90 மார்க்குன்னு. வீட்டுக்கு வரும்போது ஃபெயிலுன்னு வரும். நெட்ல வந்துமே குதிக்கிறீங்க. அது சர்டிபிகேட் காப்பி வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி இது சபாநாயகருக்கு வந்து அலுவலக செக்ரட்டரிக்கு வந்த போதுன்னா அவங்க அதோட நோட்டிபிகேஷன் போவாங்க. அதுக்குள்ளே குச்சி கட்டினீங்கன்னா வெற்றி நேரா போய் ரிசைன் பண்றாரு, நோட்டிபிகேஷன் போகுது. திரு சேக்கு தமிழரசன் வந்து இதே வார்த்தை வச்சாரு. திரு வெற்றிவேல் வந்து ராஜினாமா பண்ண நீங்க கண்ணால பாத்தீங்களா? சபாநாயகர் ஏற்றது நீங்க கண்ணால பாத்தீங்களா? இன்னைக்கு திமுக அறிக்கை கொடுத்திருக்காரு, உங்கள்ட்ட சொன்னாரா? அந்த அறிக்கை நீங்க கண்ணால பாத்தீங்களா? ஊடகத்துல வந்ததா? சபாநாயகருக்கு திமுக அறிக்கை யார் பார்த்தா? நீங்க பாத்தீங்களா? அறிக்கை நீ கொடுத்துக்கிறாரு. அறிக்கை நீங்க சொன்னாரா? ஆமா, அறிக்கை கொடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். அதை எப்படி நம்புனீங்க? அவரோட அறிக்கைன்னு அவருடைய அறிக்கை பேர் தான் வந்துருக்குது, அவர் பேர் தான் வந்து. நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் கர்நாடகா உயர் நீதிமன்ற வெப்சைட்ல வந்து அதை நம்ப கூடாது. நீங்க கையெழுத்து போட்ட காப்பியை பாப்பீங்க. திமுக அறிக்கை உங்க கையில பிரிண்ட் வந்துச்சு, உடனே திமுக அறிக்கைன்னு சொல்றீங்க. ஆமாங்க, பாஸ்ன்னு வருது பாருங்க, அப்புறம் ஃபெயில்னு வீட்டுக்கு வருது சார். லாஜிக்கலா பாருங்க. லாஜிக் தான் நானும் சொல்றேன். அது கம்பேர் பண்ணுவோம், பிசி தப்பா எடுப்பான், அப்புறம் கம்பேர் பண்ணி அது ஓசில எழுதுவான் எஃப்சி கம்பேர்டுன்னு கையெழுத்து போட்டுதான் சீல் குத்தி அனுப்பான். சாருக்கு தெரியும், ஐஏஎஸ் கேளுங்க. இந்த இதை சொல்லுங்க, தீர்ப்பு எதுவுமே பொதுவா எந்த ஃபைல் இருந்தாலும் இல்ல சார். நம்ம தீர்ப்பை பத்தி பேசணும், இல்ல தேர்தல் ஆணைய முடிவு பத்தி பேசணும். இல்ல, தீர்ப்பு காப்பி வந்தா போனா நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். தீர்ப்பினுடைய காப்பி ஆத்தென்டிகேட்டடா வரணும் இல்லையா செக்ரட்டரிக்கு? சரி, அதான் சொல்லுவாங்க. டிபேட் பண்ணணும், நேரடியா ரிசைன் பண்ணத இல்ல. ஓகே, ரொம்ப கரெக்டான வேலையான பாயிண்ட் சொன்னீங்க. அங்க வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய நீதிபதி குன்காவுடைய தீர்ப்பு சட்டசபை செயலாளர் ஜமாலுதீனுக்கு வரல அப்படின்னு. அதான் அவர் முன்ன வரலன்னு சொல்லியிருந்தாரு, பத்திரிக்கை கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து சேலம் தான் அவர் செக்ரட்டரி சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஓகே, அது நம்ம வந்து சபாநாயகருடைய சட்டசபை செயலருடைய கேள்வி. அதுக்கப்புறம் இப்ப கேட்கறது அப்ப தேர்தல் நடக்கிறதுக்கு 2 மாசம் ஆச்சு. அவர் சட்டசபை செயலர் அறிவிச்சு அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு வந்தது. இப்ப காலையில 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு ராஜினாமா கடிதம் வந்துருச்சு. சாயந்தரம் வந்து அறிவிக்கல, கெஜெட்ல அறிவிக்கை வந்துருச்சு. 7 நாள்ல தேர்தலே வந்துருச்சு. அப்ப நேரடியா கொடுக்குறாரு, அவர் ஏத்துக்கிட்டாரு, நோட்டிபிகேஷன் போயிட்டு தேர்தல் கமிஷனுடைய முடிவு அதை நம்ம தலையிட முடியாத. திமுக எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்? திமுக வேண்டாங்க, அருணன் வேண்டாம், மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டாங்க, சுமன் ஸ்ரீராமன் ஒரு சாமானியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு சபாநாயகர் சட்டசபைக்கு போயிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு சட்டசபை செயலாளர் சபாநாயகர் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வியப்பு வராதா யாருக்குமே? என்னங்க திடீர்னு எல்லாம் அரசு ஊழியர் கூட 24 மணி நேரம் டியூட்டி தான். நீ லீவ்ல இருந்தா கூட அது தெரிஞ்சுங்க ஆக்ட்ல. நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டே உட்காந்து தீர்ப்பு கொடுத்தது. சபாநாயகர் எக்ஸிகியூட்டிவ் பொறுப்புல இருக்கிற நீ எப்படி போய் 10 நடத்தணும் கேட்கல? ஞாயிற்றுக்கிழமை போய் சுப்ரீம் கோர்ட் டியூட்டி தான் சார். வீட்டுல இருந்தா டியூட்டி இல்ல. வீட்டுல படுத்தா லா அண்ட் ஆர்டர் கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்ல. சபாநாயகர் அலுவலகத்தை பொறுத்தவரையில இதெல்லாம் நடக்கலாம், ஒன்னும் நீங்க ஒன்னும் கேட்க முடியாது. நமக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, அவ்வளவு படு வேகமாக ஒரு வாரத்துக்குள்ளேயே தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் தேதி உங்களுக்கு அரசியல் வேகம் இருந்தா கலந்துங்க. இது சொல்லிட்டு கிடைக்கிறீங்க. இதுக்கு இது பதிலப்படாது. டெக்னிக்கலா ரொம்ப கரெக்டா தப்புன்னு சொல்லவே முடியாது. ஆனா இந்த அவசர கதியில இப்ப மட்டும் தேர்தல் ஆணையம் இயங்குற விதம் இருக்கு பாருங்க. அப்படி செஞ்சாதான் இந்த தேர்தலை நடத்த முடியும். இல்லாட்டினா 1 வருஷம் என்கிற அந்த இடைவெளி குறைஞ்ச உடனே தேவையில்லைன்னு போயிடும். என்னுடைய கேள்வி, அப்ப அதனால யாருக்கு பலன்? நீங்க சொல்றீங்க. ஒரு கேள்வி இருக்குது. எல்லாருக்கும் ஒரே டைம் தானே இருக்கு. நான் வரேன் பேசுமா. இப்ப மாநில தேர்தல் ஆணையமா இருந்தால் சுமத் வரேன். மாநில தேர்தல் ஆணையமா இருந்தால் மாநில அரசுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். இது நடத்துறது அகில இந்திய தேர்தல் ஆணையம். இங்க இருக்கக்கூடிய சந்தீப் சக்சேனா கூடயோ இதற்கு முன்னாடி இருந்தவர்களுடைய கூட நல்ல ரேப்போர்ட் இருந்தா சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் வந்து நரேஷ் குப்தால இருந்து எல்லாருமே வந்து ஒரு நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேராலையுமே கவனிக்கப்படுறவங்க, அவதானிக்கப்படுறவங்க. சோ இதுல யாருடைய கூட்டு, அகில இந்திய தேர்தல் கமிஷனுடைய கூட்டு எங்கிருந்து வரும்? இவங்க யார் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்க முடியும்? நடைமுறை சாத்தியமான விஷயமா நீங்க யோசிக்க வேண்டாம். அதாவது இப்ப நம்ம கிட்ட ரொம்ப கராரான ஆதாரம் ஒன்றும் கிடையாது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அனைவருக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும், அகில இந்திய அரசியல் நோக்கர்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைய தினம் மோடி அரசுக்கும் பாஜகவுக்கும் தமிழக அரசுக்கும் அதிமுகவுக்கும் எந்த அளவுக்கு நெருங்கிய பந்தமும் சொந்தமும் உருவாகி கொண்டு வருகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்.
இருந்த போதிலும் நான் அவங்களுக்கு கூட குற்றம் சொல்ல மாட்டேன். தேர்தல் ஆணையத்தை தான் சந்தேகத்தோடு கேட்க விரும்புறேன். நீங்க அதிமுக சந்தேகப்பட்டீங்க, பாஜக சந்தேகப்பட்டீங்க, ஆனா முதல்வர் என்ன சொல்றீங்க ஜாக்கிரதையா, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆதாரமே இல்லாம நான் என்ன ஆதாரம்னா நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்புறமேலு இந்த மாதிரி மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சுன்னு என்ன ஆதாரம் கேளுங்க அப்படின்னா என் கையில இல்ல. ஆனா அனைவருக்கும் தெரியும் இந்த உறவு இருக்கு என்று. அந்த உறவும் இப்ப மட்டும் படு வேகமாக தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்துவது, அதனால் யார் பலனடைய போகிறார்கள் என்பதை எனக்கு பார்த்தா தர்க்க ரீதியாக இயல்பாக. தர்க்க ரீதியாக நான் கேட்கிறேன், தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு அழைப்பே போகல. முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்ற போது அகில இந்திய தலைமையில இருந்து மோடியுடைய பிரதிநிதியாக யாருமே வரல. அப்புறம் அந்த அதிமுக பாஜக உறவு இருக்குங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? இல கணேசன் அவர்கள், எச் ராஜா அவர்கள் அருண் ஜேட்லி வந்து பாத்துட்டு போனாரு. பிரசாத் வராரு, எவ்வளவே வரான்னு சொல்லி யாருமே வரல. போனாரு, இதுக்கு வரணும் கிடையாது, வந்து பாத்துட்டு போனாரு. செல்வி ஜெயலலிதாவே சுப்பிரமணியன் சுவாமி வெங்கைய நாயுடு எங்க அம்மாவை கோட்டையில வந்து பார்த்தது கேஸ் விசாரணை வந்துட்டா. சுப்பிரமணியன் சுவாமி என்ன சொல்லிருக்காருன்னா, அவருடைய இதுல வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அவரே சொல்லிருக்காரு. பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நீங்க பேசுறீங்களே, அதுக்காக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்ல, ஏன்னா வந்து அழைப்பே கொடுக்கலன்னு சொல்றீங்களே, அதுக்காக சொல்றேன். ஒரு சின்ன விஷயம் பாருங்க, திரு துரைமுருகன் அவர்கள் ஏதாவது திமுக தலைவருடைய உத்தரவு மீறி செய்வார். கருணாநிதி பார்த்தாரு, அரசியல் பண்பாடு வந்து எல்லாத்த விட அரசியல் பண்பாடு அரசியல் பண்பாடு வந்து நீங்க சொல்ல வேண்டாம். அரசியல் பண்பாடு வந்து நீங்க வேண்டாம். நார்த் இந்தியாவில் இருக்கிற கலாச்சாரத்தை உருவாக்கணும் ஸ்டாலின் சொன்னாரு. ஆமா, கல்யாண பத்திரிகை அரசியல் பண்பாடு கட்சியினுடைய தலைவர் கருணாநிதி வந்துகிறான்னு சொல்றதை விட தாத்தா வந்துக்கிறேன்னு சொன்ன மகிழ்ச்சியா போவன் வண்டியில போய் ஏறினாரு. அதுக்குள்ள அவங்க சொல்லிக்கிட்டாங்க, நாங்க கூட்டணி ஒண்ணு அவரே சொல்லிட்டு போறாரு. இல்ல கூட்டணிக்கான முடிவு பண்ணிக்கிறீங்க, அரசியல் நாகரிகம் அவங்க சொல்றாங்க. நீங்க இப்ப எவ்வளவு முடிவு பண்றீங்க, தேர்தல் கமிஷனை முடிவு பண்றீங்க, நீதிமன்றத்தை முடிவு பண்றீங்க, நாங்க முடிவு பண்ண கூடாது, இதுக்காக தான் போறீங்கன்னு திராவிட முன்னேற்ற வழக்கறிஞர் திரு சரவணன் கேட்கிற இந்த 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலை சேர்த்து 7 இடைத்தேர்தல் மொத்தம். இதுல 5ல நீங்க போட்டிட்டு இருக்கீங்க, 2 தான் புறக்கணிச்சீங்க. அப்ப அந்த 5ல மட்டும் அதிமுக ஆட்சியில ஜனநாயகம் நடக்கும், தேர்தல் கமிஷன் நியாயமா செயல்படும், நீதித்துறை தலையீடுலாம் இருக்காது, நியாயமான முறை சுமூகமான முறை தேர்தல் நடக்கும் நீங்க நம்புனீங்களா? இல்ல, அதாவது இந்த தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை என்பதற்கு வந்து ஒரு தெளிவான இதை வந்து தலைவர் வந்து அவருடைய அறிக்கையில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இது மாதிரி ஒரு அதிகார வர்க்கம் வந்து தேர்தல் கமிஷன் வந்து இவ்வளவு பட்டவர்த்தனமாக இவ்வளவு ஆதரவாக செயல்படுகிறது. ஆதரவாக செயல்படும் சமயத்துல வந்து, அதாவது பொது தேர்தலுக்கு வந்து இன்னும் 1 வருட காலம் தான் இருக்கிறது. இந்த 1 வருட காலம் இருக்கிற சமயத்துல வந்து இது ஒரு தேவையில்லாத இடைத்தேர்தல், தமிழக மக்களின் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல், தேவையற்ற இடைத்தேர்தல். ஒருவர் வந்து முதலமைச்சராக வேண்டும், அவர் வந்து அந்த பதவியில தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக திணிக்கப்பட்ட தமிழக மக்களின் மீது, தமிழக மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதற்காக திணிக்கப்பட்ட தேர்தல். இப்படி வந்து பட்டவர்த்தனமாக வந்து தெரிந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அந்த இடைத்தேர்தலில் காவல்துறை வந்து எப்படிப்பட்ட அராஜகங்களை வந்து கட்டவிழ்த்தது வந்து எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தான் 2014 பாராளுமன்ற பொதுத் தேர்தலே அராஜக கட்டவிழ்த்தோடு தெரிஞ்சிருச்சு, அப்படியே ஸ்ரீரங்கத்தில் போட்டிட்டீங்க. இல்ல இந்த முடிவு எடுத்துக்கலாமே. அப்ப இந்த அளவுக்கு அதிகார பலமும் பணபலமும் அதிகார பலமும் வந்து இவ்வளவு பட்டவர்த்தனமாக வந்து வெளியே தெரியவில்லை. அப்படி இல்லைங்க, ஒரு சாதாரண எம்எல்ஏ போட்டியிடுறதுக்கும்
ஒரு தொகுதியில வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணுன்றதுக்காகவே ஒருத்தங்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி ஸ்ரீரங்கத்துல அவங்க சாதாரண ஒரு எம்எல்ஏ நீங்க வந்து அந்த வளர்மதியும் அங்க இருக்கக்கூடிய போட்டிட்டு அந்த வளர்மதியும் செல்வி ஜெயலலிதாவும் ஒரே தரத்தில் இருக்கவங்க நீங்க சொல்றீங்களா? அப்படி நீங்க சொல்றீங்களா? அப்படி நீங்க சொல்றீங்களா? அப்படி கிடையாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு. அப்படி சொன்னீங்கன்னா அது தவறு. ஏனென்றால் இந்த தேர்தல் ஜெயலலிதா ஒரே காரணத்துக்காக மக்களின் மீது திணிக்கப்பட்ட தேர்தல். அந்த ஒரே காரணத்திற்காக இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். சரவணன், ஒரே ஒரு கேள்வி. ஸ்ரீரங்கத்துல பிரச்சனைகளும் நீங்க சொல்லி ஒரு நிமிஷம் தைரியமாக ஒரு நிமிஷம் இருங்க கேளுங்க. தைரியமாக திமுக ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டு 55,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து ஒரு காலத்துல த்ரெட்ல இருந்தது. அதை மீண்டும் கைப்பற்றியது ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல். நீங்க ஸ்ரீரங்கம் பெரிய தோல்வியா, பெரிய சரிவா? வாக்குகள் குறைஞ்சது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தேர்தலில் வாக்குகள் ஏறும். அது வந்து எதிர்கட்சியா இல்லையா முடிவு செய்யறது. ராதாகிருஷ்ணன் நகர்ல 50,000 வாக்குகள் திமுகவுக்கு இருக்கிறது. 2014 சரி 2011 சரி 50,000 வாக்குகள், சுமார் 48,000 வாக்குகள் 2014 வாங்கியிருக்கீங்க. பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற நீங்கள் அந்த 50,000 வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டாலே உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தானே. அது எங்களுக்கு பெருமை இருக்குங்க. இந்த வாக்குகளை தக்க வச்சுதான் பெருமை சேர கட்டாயம் திமுகவுக்கு கிடையாது. ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெறும் ஷோவுக்காக ஒரு திணிக்கப்பட்ட தேர்தலில் நடந்து திமுக வந்து பெருமை சேர்க்க வேண்டும், இல்ல திமுக வந்து பிரதான எதிர்கட்சி என்ற இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் திமுகவிற்கு இல்லை. திமுக இதுவரை செய்த பணிகள், தமிழகத்திற்கு செய்த நன்மைகள் எவ்வளவு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இல்லாவிட்டாலும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இன்றும் செயல்பட்டு வருவது திமுக மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 50,000 ஓட்டு வாங்குவீங்களே, 55,000 ஓட்டு வாங்குவீங்களே, இதுக்காக நீங்க நிக்கலாமான்னு கேக்குறது வந்து சரியான கேள்வி கிடையாது. முக்கியம் இல்லையீங்களா? முக்கியம் இல்லைங்கிறீங்களா? இது மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்து தேர்தல் புறக்கணிப்பு வந்து அதிமுக திமுக மட்டுமே செய்யல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2006 2011 5 சட்டசபை இடைத்தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடந்த போது, கம்பம் தொண்டாமுத்தூர் நடந்த போது தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை வந்து முழுக்க அவங்க கட்டுப்பாடுல இருக்கு, இங்க நியாயமான தேர்தல் நடக்காதுன்னு சொல்லிட்டு இதே காரணங்களை முன்வைத்து அதிமுகவும் அப்போது தேர்தலை புறக்கணித்தது. அப்ப நீங்க தேர்தலை புறக்கணிச்சா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். திமுக தேர்தல் புறக்கணிச்சா அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு முடிவு பண்ண முடியுமா? இல்ல, அவங்க தேர்தல் புறக்கணிப்பை பத்தி நம்ம கவலைப்படல. அவர் வந்து எப்பயுமே வெற்றி பெற்றால் கருணாநிதி எப்பயுமே சொல்றது, வெற்றி பெற்றால் அண்ணா வழி, தோல்வி அடைந்தால் பெரியார் வழி. வெற்றி பெற்றால் தண்ணீரில் உள்ள பாசனம், தோல்வி அடைந்தால் வெளியில இருக்கிற பாசனம். அவர் ஆட்சியில இருந்து அமைதியா இருப்பாரு, தண்ணீரில் உள்ள பாசனம். நான் கேட்டது திமுக எப்படிங்கிற பாசனம், நான் கேட்கறது அதிமுக எப்படிங்கிற கேள்வி கேட்கிறேன். 5 சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிடாத போது அப்ப என்ன காரணம் சொன்னீங்க? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் இருந்தது, இப்ப திமுக ஒரு நியாயம் இருக்க கூடாதா? இல்ல, நியாயத்துக்காக நான் சொல்லல. இப்ப ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசுனீங்க. ஸ்ரீரங்கத்துல நாடாளுமன்ற தேர்தலில் இவர் கூட்டணியில சாருபாலா தொண்டைமான் நிக்கும் போது அப்ப அதிமுக வெற்றி பெற்று அந்த நாடாளுமன்ற தொகுதியில அப்ப ஒரு பக்கம் எழுதினார் முரசொல்ல. என்ன எழுதினார் படிச்சு பாத்தீங்களா? கந்தரக்கோட்டை தொகுதியில திமுக கூட்டணி ஜெயிக்குது, திருச்சி மேற்குல கிழக்குல ஜெயிக்குது, திருவெரும்பூர் தொகுதியில ஜெயிக்குது, 6வது ஒரு தொகுதி இருக்கு, அதுதான் ஸ்ரீரங்கம் தொகுதி. தமிழ்நாட்டில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தருக்கிறாரு, அவர் தான் சோ ராமசாமி. அவர் எழுதினாராம், அவள் நிக்கிறா, அவளுக்கு ஓட்டு போடுது, அதனால அவள் இருக்காங்க, அதனால அதிமுக ஜெயிச்சிருந்தாரு. இந்த ஒரு தொகுதி ஸ்ரீரங்கம் ஒரு தொகுதி ஓட்டு மற்ற 5 தொகுதி ஓட்டையும் மீட் பண்ணி
மேல எழுந்து ஜெயிக்குதுன்னு அவரே எழுதுறாரு. ஆக ஸ்ரீரங்கம் தொகுதி என்னைக்கு அதிமுக தான். இல்ல நான் கேட்டது நீங்க பதில் சொல்லவே இல்லை. நான் கேட்டது இல்ல ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசுறீங்கல்ல, அங்க சரியில்லை. அது சொல்றேன். நான் இன்னொரு விஷயம் பேசிட்டே இருக்கேன், தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். 5 சட்டசபை இடைத்தேர்தல்கள் வந்து கம்மம், தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட 5 அதிமுக புறக்கணிச்சது. திமுக அன்னைக்கு புறக்கணிச்சது வந்து அவங்களுக்கு வெற்றி பயம், தோல்வி பயம் வந்திருக்கிறது, வெற்றி நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அன்னைக்கு நீங்க 5 புறக்கணிச்சதுக்கு என்ன காரணம்? பெண்ணாயிரத்திலேயே வந்தவாசிலையும் வேலு அமைச்சர் டிஎஸ்பி வண்டியிலே வச்சுன்னு பணம் கொடுத்திருந்தாரு. யாரு? அவங்க அமைச்சர். அப்படிதான் அவங்க தேர்தல் நடத்துவாங்க. அதற்கு உதாரணம் சென்னை கவுன்சிலர் எலெக்ஷன் 100 இடத்துல மறுபடியும் எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு அவங்க எப்படி நடத்துவாங்கன்னு உலகத்துக்கு தெரியும். அப்படின்னு அந்த 5க்கு அப்புறம் பெண்ணாறு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதுல எது போட்டிட்டீங்க? நாங்க எப்படி தெரியல. எது போட்டி? பயப்படல. நீங்க பயப்படல. சந்திக்கிறேன் சார். பேஸ் பண்றோம். பயப்படல. அப்படின்னு 5 இடத்துல ஏன் போட்டிடல? நம்ம பர்கூர்ல, கம்பத்துல, இளையாங்குடியில, ஸ்ரீவைகுண்டத்துல, தொண்டாமுத்தூர்ல ஏன் போட்டிடல? அந்த தொகுதியில நீங்க இதே மாதிரி நடந்துப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிற அதிகாரி வச்சுதான் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நார்த் இந்தியாவில் ஆபீசர் வராங்க. பெண்ணாரத்துல நியாயமானது நடக்குது. நார்த் இந்தியாவில் ஆபீசர் வராங்க. இப்பெல்லாம் தேர்தல் கமிஷன் நார்த் இந்தியாவில் ஆபீசர் கொண்டாடு. இங்க இருக்கிற கன்ஃபர்ட் ஐஏஎஸ், இங்க இருக்கிற ஆர்டிஓ வச்சு நடத்தல. நார்த் இந்தியாவில் முக்கியமான நிறைய ஐஏஎஸ் வந்து நியாயம் இல்லாதவங்க ஐஏஎஸ் ஆபீசர் நார்த் இந்தியாவில் வராங்க சார். நம்மள கர்நாடகத்துக்கு கொண்டு போறீங்க. நம்மள நீதிமன்றத்தில் நான் கேட்ட ஒரே ஒரு பதில் நான் வரேன். தொண்டாமுத்தூர் உள்பட 5 தொகுதியில போட்டிடாம போனதுக்கான காரணம் என்ன? அதன் பிறகு வந்த பெண்ணாறுல போட்டிட்டதுக்கான காரணம் என்ன? அதற்கு பிறகு வந்த இதுல வந்து தேர்தல் கமிஷன் பல சட்டத்திட்டங்களை கொண்டாந்துருது. பல சட்டத்திட்டங்களை கொண்டாந்துட்டு போலி ஓட்டுல இப்பயும் போட முடியாது. இப்ப எல்லாம் ஆதார் கார்டு இணைப்பு, அது யாரும் அவங்கவுங்க பாண்டே ஓட்டு தான் போட முடியும். நான் போய் போட முடியாது. இப்ப தேர்தல் கமிஷன் நியாயமா நடக்குது. இப்ப நீங்க நம்ப மாட்டீங்களேன்றதுதான். தேர்தல் கமிஷன் நடுநிலையா நடந்துட்டு இருக்குது. தேர்தல் கமிஷன் வச்சிருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நம்பகத்தன்மையற்றதுன்னு இதே அதிமுக போச்சுனா தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவ்வளவு முறை குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே தப்பு, இதுலயே செல்லாது, இது தவறான ரிசல்ட் கொடுக்குது, எந்த சின்ன தமுக்குனாலும் திமுக போய் சேருன்னு அவங்க சொன்னாங்க. சொன்னாரு நான் காமிக்கிறேன், அவர் சொல்ல மாட்டீங்க, எங்களை சொல்றீங்க. பெரிய ஒண்ணு சொன்னாரு, நான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி காட்டுமான்னு சொன்னாரு. இல்ல 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 அதாவது ஒரு நிமிஷம் அவர் என்ன சொன்னார், நான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி காட்டா எதுக்காக இதுக்குதான் போகணும், நான் பண்ணி காமிச்சேன் தேடி கொடுத்தாரா இல்லையா? நீங்க 2014 ஜெயிச்சது 2011 ஜெயிச்சது அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல பண்ணி சொல்லுங்க. அவர் சொன்னார் இல்ல, நீங்க சொன்ன விளக்கம் கேட்டா இல்லாத பாமக பத்தி பேசுறீங்க. அவர் தானே சொன்னாரு. ஒரே ஒரு விஷயம் என்ன டிபேட் பண்றீங்க? நீங்க டிபேட் பண்றது என்ன? எலெக்ஷன் கமிஷனுடைய irregularity, எலெக்ஷன் இஸ் நாட், இது ஒரு டிபேட்டே இல்ல தமிழ். எங்க போய் நிக்கிறீங்க? இல்ல எலெக்ஷன் கமிஷன் பத்தி நிச்சயமா பேசுறா பாருங்க. அரசியலுக்கு முன்னாடி நான் தயவு செய்து இப்ப இவர் சொன்னார் ஆரம்பத்துல, அதை நான் வரவேற்கிறேன். அதாவது மேலும் மேலும் நியூட்ரலிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது வரைக்கும் உண்மை. ஆனா மற்ற நாடுகள்ல இருந்து எலெக்ஷன் அப்சர்வ் பண்ற அளவுக்கு நாம இப்ப முன்னேறி இருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நடந்தது இவர் சொன்னபடி, அவர் எல்லாரும் ஒத்துக்கிட்டபடி அரசியல் காரணங்களுக்காக திமுக போட்டியிட போவதில்லை என்று சொன்னால் சரின்னு விட்டணும். அதே மாதிரி நீங்க அழகா சொன்னீங்க. அதுல அந்த காலத்துல அதிமுக நான் போட்டியிடுறது வெளியிருக்காங்க இதுல. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், த்ரூ அவுட் இந்தியா எக்ஸப்ட் பெங்கால், கேரளா இந்த மாதிரி சில மாநிலங்களை தவிர ஆளுங்கட்சியா இருப்பவர்கள் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது சர்வசாதாரணம். இதுல ஒன்னும் ஒளிமறைவே இல்லை. அதனால இந்த தொகுதியில நார்மலா மற்ற இடங்கள் அதிமுக தோக்கும் போதே ஜெயிச்ச தொகுதி இதனால அவங்க இருந்திருக்கலாம். அவங்க காரணங்கள் சொல்றாங்க, அதை நீங்க விவாதம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சைட்ல போய் எலெக்ஷன் கமிஷன் ஃபேவர், எலெக்ஷன் கமிஷன் ஃபேவர் ஒரு சிறிய இருக்கு. அது என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, திமுக தலைவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டார், ஜெயலலிதாவுடைய ஜாமீன் வழக்கு, மேல்முறையீடு வழக்கு எல்லாம் மின்னல் வேகத்தில் ஏற்கனவே அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் தொடர்ச்சியாக நடைபெற்று முடிந்துவிட்டன. எனவே இப்ப நடக்கக்கூடிய தேர்தல் எப்படி நடக்கும் சொல்ல முடியாது என்றார். வழக்குகளும் வாய்தாக்களும் தீர்ப்பும் ஜாமீனும் எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்ட நாடகத்தின் அரங்கேற்றப்பட்ட நாடகத்தினுடைய நீட்சியாக பார்க்கப்படுகிறது திமுக தலைவர் சொல்கிறார். திரு சரவணன் போறதுக்கு முன்னாடி திரு முருகன் கேட்க விரும்புறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு விஷயம் குறிப்பிட்ட அரசியல் ரீதியான விமர்சனங்களை தாண்டி அதிமுக காவல்துறை சரியாக செயல்படாது, எப்படி 2014 தேர்தல் எப்படி நடந்ததெல்லாம் பார்த்தோங்கிற தாண்டி ஒரு விஷயத்தை குறிப்பிடார்.
இவருடைய ஜாமீன் வழக்கு, மேல்முறையீட்டு தீர்ப்பு இதெல்லாமே ஏற்கனவே திட்டமிட்ட நாடகத்தின் அரங்கேற்றப்பட்ட காட்சிகள் என்று சொன்னார். அப்ப நீதித்துறையை நேரடியாக சந்தேகிப்பது போல் இந்த நடவடிக்கை இல்லையா? அரசியலுக்கு அப்பாற்பட்டு நேரடியாவே இதை கலைஞர் சொன்ன ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப நீங்க அப்பவே சொல்லிக்கலாமே. சொல்றாரு அப்போ சொல்லி என்ன சொன்னாரு? 3 மாசத்துல போட்டுக்க கூடாது, நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சீக்கிரமா முடிச்சிரு, இழுத்துக்கிட்டு போகாத அப்படின்னு சொன்னதை வரவேற்றோம் நம்ம எல்லாம். ஏன்னா 18 வருஷம் ஒரு வழக்கை இழுத்து அடிச்சாங்கன்னு இந்த பக்கம் கிரிட்டிசைஸ் பண்றோம். அந்த பக்கம் சீக்கிரமா தீர்ப்பு கொடுனா ஐயோ அப்ப கீழே உள்ள தீர்ப்பு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படித்தான் நாங்கெல்லாம் நினைச்சோம். நீங்க இதுவே கிளவர்னா நீங்க எலெக்ஷனுக்கு முன்னே அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னே எத்தனை அறிக்கை விட்டுருப்பீங்க, பக்கம் பக்கமா எழுதியிருப்பீங்க. அப்ப சும்மா இருந்துட்டு இப்ப இது வேகமாக வந்திருந்து என்ன தெரிகிறது என்றால் ஏற்கனவே பேசி முடித்த இப்படிலாம் நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு அளவுக்கு மேல இப்ப லாயர் இருக்கனால சொல்றேன். ஹாத்தே சொல்லியிருக்காரு அந்த காலத்துல, பிளாட்டோ காலத்துல இருந்து டிஸ்கஷன். தயவு செய்து ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் ரொம்ப ஓவரா டிபேட் பண்ணாதுங்க, அப்பீலுக்கு போங்க. அப்புறம் சட்ட ரீதியா அணுகுங்க, மக்கள் ரீதியா அணுகாங்க. அப்புறம் யார் தான் எதை பேசுறதுன்னு ஒரு கணக்கே கிடையாதா? இது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குங்கிறது என்னுடைய கருத்து. திரு அருணன், இதுல பாத்தீங்கன்னா ஜாமீன் வழக்கு, மேல்முறையீட்டு வழக்கு எல்லாம் மின்னல் வேகத்தில் ஏற்கனவே அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் தொடர்ச்சியாக நடைபெற்று முடிந்ததுன்னு சொல்றாரு. ஜாமீன் வழக்கு உங்களுக்கு தெரியும், கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது முதல்ல நீதிபதி ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அவசரம் என்ன, நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெண் நீதிபதி இருந்தார். அதன் பிறகு முறைப்படியான இதுக்கு வாங்க, விடுமுறை காலத்தில் வர வேண்டிய அவசரம் என்ற திருப்பி மாற்றப்பட்டது. அதன் பிறகு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மறுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் உச்சநீதிமன்றம் சென்று ஜாமீன் கிடைத்தது. ஆனால் ஜாமீன் கிடைத்ததே ஒரு ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட நாடகம் என்று சொன்னால் அந்த பெண் நீதிபதியே கொடுத்திருப்பாங்களே. ஒரு திட்டமிட்ட நாடகமா இருந்தா அவர்களும் ரெகுலருக்கு போங்கன்னு ஏன் சொல்லணும்? லீவ் எஸ்எல்பி ஏன் போடுறீங்க, ரெகுலர் போங்கன்னு சொல்றாங்க. அதன் பிறகு ரெகுலர் போறாங்க. ரெகுலர் நீதிமன்றம் நிராகரிக்கிறது, கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா ஜாமீன் நிராகரிக்கிறது. உச்சநீதிமன்றம் சென்று தான் பெற்றார். அப்ப இங்க நாடகங்கிற விமர்சனம் எப்படி வரும்? இந்த 3 மாசத்துல அதுக்கடுத்த அப்பீல் வழக்கிலையும் இதே நாடகங்களில் சேர்த்துவார். ஆனா இதுல பவானி சிங் நியமனம் செல்லாது என்று உத்தரவை பெற்றது திமுக. அதன் பிறகு இந்த நாடகம் என்று எப்படி சொல்ல முடியும்? அதாவது நண்பர் முருகன் இந்த தீர்ப்புகளெல்லாம் ரொம்ப விமர்சிக்க கூடாது என்கிற பாணியில ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் இன்றைய ஜனநாயக உலகத்துல தீர்ப்புகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டவையே. பிரச்சனை என்னன்னா அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்பது, அதுவும் ஆதாரம் இல்லாமல் என்றுதான் இன்றைக்கு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இப்ப ஜெயலலிதா உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி ஆயிடலையா? இந்த வரியை சொல்லுங்க, நீங்களே இந்த வரியை அதுக்கு ஏன்னா இவர் விமர்சனமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பேசுனதுனால என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யறேன். அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு அந்த தீர்ப்பு விமர்சனம் பண்ணலாம், தீர்ப்பு சரி அல்ல என நினைத்தால் மேல்முறையீட்டுக்கு போக வேண்டியதானுங்கிற ரொம்ப சரி. இப்ப இதுல மேல்முறையீட்டுக்கு போக வேண்டிய கர்நாடக அரசு ஏன் போகாம இருக்குது, எப்ப போகுங்கிற கேள்வி இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தத்தான் படும். அது வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஒன்று, இப்ப கலைஞர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை. நான் தொலைக்காட்சியில கேட்டுட்டு தான் இங்க வர்றேன். இந்த இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடாமல் இருக்கலாம், அது அவங்களுடைய உரிமை. ஆனா அதுக்கு அவர் சொல்லி இருக்கிற காரணம், இந்த காரணத்தை ஏன் சொன்னான்னு எனக்கு ஒண்ணு புரியல. இந்த ஜாமீன் விவகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆகவேதான் நான் இதுல போட்டியிடலைங்கிற மாதிரி வர்றாரு. உண்மையிலேயே பிற்பகுதியில் வேறு சில விஷயம் சொல்றாரு. ஏற்கனவே ஸ்ரீரங்கம் தேர்தல் எப்படி நடந்தது இதை பத்தி அவர் சொல்றாரு. மேலும் அந்த டெக்னிக்கலா இருக்கு பாருங்க, ஓராண்டுக்குள் இது இருந்திருந்தால் இந்த தேர்தலே நடந்திருக்காது. இப்ப சில நாட்கள் அங்கதான் நம்ம தேர்தல் ஆணையத்தை பத்தி சந்தேகப்படுறோம். இந்த விஷயத்துல வர காரணத்தினால் ஆகவே நான் போட்டி இல்லைன்னு சொன்னா அதுல புரிந்து கொள்ளலாம். தலைவருடைய இந்த குற்றச்சாட்டுல உங்களுக்கு உடன்பாடு இல்ல? குற்றச்சாட்டை இணைக்க கூடாதுங்கிறேன். அந்த குற்றச்சாட்டை காரணம் காட்டி தேர்தலில் போட்டியிடவில்லை திமுக என்று சொல்வது ஒன்று பொருத்தமாக. நீங்க இந்த வழக்குல தினந்தோறும் கண்காணிச்சிட்டு இருந்தீங்க, பெங்களூரு மாற்றப்பட்டது நீங்க பாத்துட்டே இருக்கிறீங்க. அங்க நான் ஏற்கனவே ஜாமீன் கிடைச்சதுல இருந்து வழக்கு தீர்ப்பு எல்லாமே நீங்கள் விரும்பியபடி நடந்தது. பவானி சிங் நியமனம் செல்லாது என்று நீங்கள் மேல்முறையீடு செய்தீர்கள். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. அதன் பிறகு வந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் படி வந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக நீங்கள் விரும்பியபடி இல்லை என்றோனே, ஏற்கனவே அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் தொடர்ச்சி என்றால் நாடகம் எங்கே நடந்தது? திமுக தலைவர் ஏற்கனவே கொஞ்ச நாள் கேட்டிருந்தாரு, அந்த வினாக்களுக்கான விடைகள் எல்லாம் எங்கே அளிக்கப்பட்டது, யாரால் அளிக்கப்பட்டது கேட்டார். இந்த கேள்வியும் கேட்கிறேன், இந்த நாடகம் எங்கே நடந்தது? இல்ல இது நாடகம்ன்றது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஏதோ நாங்கள் விரும்பியபடி நடந்ததுன்னு சொல்றீங்க. நாங்கள் விரும்புறது இல்ல, பவானி சிங்
இந்த வழக்குல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நடந்து எப்ப நடந்துச்சு? நீங்க கேட்ட உடனே கேட்டு என்ன நடந்துச்சு? எப்ப பவானி சிங்கை நீக்கி விட்டார்கள் என்றால் என்ன நடந்திருக்க வேண்டும்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? பவானி சிங்கோட வாதங்களை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். சுப்ரீம் கோர்ட்ல உங்க தீர்ப்பு எங்களுக்கு உடன்பாடு இல்லங்க. அதுக்கு மேல அப்பீல் போக முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு மேல அப்பீல் போக முடியாது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்தியாவில, சுதந்திர இந்தியாவில இது போல ஒரு சட்ட சலுகைகள் எங்க இருந்துச்சு? சலுகைகள்னா இப்ப வந்து நம்ம லல்லு பிரசாத் யாதவ் எடுத்துப்போம். லல்லு பிரசாத் யாதவ் வந்து மாட்டு தீவன ஊழல் வழக்குல வந்து 5 வருடங்கள் வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க. அவர் எவ்வளவு காலம் சிறையில் இருந்தார்? 60 நாட்கள் சிறையில் இருந்தார். 60 நாட்கள் சிறையில் இருந்து அவருடைய மேல்முறையீட்டு மனு இன்றும் வந்து விசாரிக்கப்படாமல் இன்றும் வந்து பாட்னா உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில இருக்கு. ஓம் பிரகாஷ் சௌதாலா என்னாச்சு? ஓம் பிரகாஷ் சௌதாலாக்கு வந்து பெயிலே கொடுக்கல. அவர் இன்னும் ஜெயில இருக்கார். அவருடைய மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று கூறி உச்சநீதிமன்றம் வந்து டிஸ்மிஸ் செஞ்சு ஜெயிலுக்கு போன்னு சொல்லிடுச்சு. சோ இந்தியா முழுக்க விசாரணைக்கு எதிராக உள்ள இருக்கிறாங்க. ஒன்று பணம் வாங்கிய மாட்டு தீவன ஊழல் வழக்கு, சௌதாலா மீது ஆசிரியர் நியமன ஊழல் வழக்கு, ஜெயலலிதா மேல ஊழல் வழக்கு கிடையாது. இது ஊழல் வழக்கு இல்லையா? கிடையாது. இது ஊழல் வழக்கு கிடையாது. இது ஊழல் வழக்கு இல்லையா? கிடையாது. நான் திரும்ப சொன்னேன் 2G. நான் சொன்னேன் அதாவது வந்து சட்டப்பிரிவில் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும் எனக்கு. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஊழல் தடுப்பு சட்டத்துல வந்து வந்து 15 வருஷமா நடந்து 2G கேஸ்ல ராஜாவை தொடரப்பட்டதும் கூட ஊழல் வழக்கு இல்லை என்று நான் சொல்வேன். திரும்ப சொல்றேன், அது உண்மை. அது உண்மை. அது உண்மை. ஏன் அப்படின்னா இது வந்து ஊழல் பணம் லஞ்சம் வாங்கியதாக நான் எப்படி மீன் பண்றேன்? லஞ்சம் வாங்கியதாக நேரடி குற்றச்சாட்டு ஜெயலலிதா மேலேயும் கிடையாது, ராஜா மேலேயும் கிடையாது. அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்து ராஜா ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து வந்து ராஜா வந்து ஊழல் செய்யவில்லை என்று கூறுகிறீர்கள். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்றால் அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தால் அதை வந்து சரியான முறையில வந்து யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை என்றால் அது வந்து ஊழல் சம்பாதித்த பணமாக கருதி கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆகவேதான் அது வந்து ஊழல் வழக்கு. அதனால்தான் நீங்க ஊழல் வழக்கு இல்லைன்னு சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே ஏற்கனவே பேசியிருக்காங்க. கருப்பு பண்றீங்க கணக்கு காட்டலன்னா முறைகேடாக பணம் பெறுவதனால ஒரு பைசா கூட பறிமுதல் செய்யப்படல. அந்த பிரச்சனையை வந்து இதுல சேர்க்கவே முடியாது. அதே இது கணக்கு இது பண்ண இத ஊழல் வழக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊழல் தடுப்பு சட்டமே வந்து ஒரு இன்எஃபெக்டிவ் ஆயிடும். ஊழல் தடுப்பு சட்டமே வந்து வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறலாம். வேண்டாம், அந்த சட்டமே வேண்டாம்னு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து அதுதான். ஏன் இன்னொரு கேள்வி இருக்கு உங்கள்ட்ட. நீதித்துறையிலும் தேர்தல் ஆணையத்திலும் மிகப்பெரிய செல்வாக்கினை பெற்றிருப்பவர்கள் நடத்தும் ஆட்சியில் இடைத்தேர்தல் நடந்தால் அது எப்படி இருக்கும் சொன்னீங்க. தேர்தல் ஆணையத்திலேயே இன்ஃபுளுன்ஸ் இருக்க முடியுமா எனக்கு தெரியல. நீதித்துறையில இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்க முடியும் நீங்க தான் சொல்லுங்க. இல்ல இன்ஃபுளுன்ஸ் வந்து அனுபவம் இல்ல. அதாவது இன்ஃபுளுன்ஸ்னா அவருக்கு அவருடைய அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவு வேகமாக, யாருக்குமே வந்து இவ்வளவு வேகமாக இந்த வழக்குகள் நடக்கவில்லை. இந்த வழக்கு இவருக்கு மட்டும் எவ்வாறு ஏன் இவ்வளவு வேகமாக நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனதில், எல்லா மக்கள் மனதிலும் இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வேகமாக வழக்கு நடத்தணும்னு திமுக சொல்லிச்சுங்க. திமுக சொல்லல. திமுக வேகமாக வழக்கை நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. என்ன நீங்க சரியான முறையில நடத்துங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. திமுக வந்து எப்போ இந்த வழக்குல உள்ள போகுது அப்படின்னா சட்ட வழிமுறைகள் எப்பவெல்லாம் பின்பற்றப்படவில்லையோ அப்பொழுதெல்லாம் மட்டுமே திமுக இந்த வழக்குல வந்து உள்ள சேர்ந்து. நேற்றே உங்க நண்பர்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க வந்து பெங்களூருக்கு தமிழ்நாட்டில இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு மாற்றணும்னு முதல் உத்தரவு பெற்றது நீங்க தான். தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்த வழக்கு கர்நாடகா மாற்றப்பட்டதற்கான அடிப்படை காரணம் திரு அன்பழகன் தான். நான் அது நேற்றே ஒரு கேள்வி கேட்டேன். நண்பர் இது பதில் சொன்னாரா எனக்கு தெரியல. தாக்குத்தன் வழக்குல 2008 சித்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுக ஏன் மேல்முறையீடு செய்யல? சட்ட நடைமுறையில வரணும் சொல்லி முயற்சி பண்ணிருக்காங்க. முன்னாள் அமைச்சர். ஏன்னா அதை வந்து உச்ச நீதிமன்ற முறையீடு செய்யக்கூடியது வந்து யாருன்னா ஆந்திர அரசு.
ஆந்திர அரசு வந்து அது உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு உகந்த வழக்கில்லை என்று செய்துவிட்டது. அப்ப கர்நாடக அரசு இதுல யார் அப்பீல் பண்ணணும்? கர்நாடக அரசு பண்ணணும். அப்ப முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு இன்னமும் காலக்கெடு இருக்கும் நிலையிலேயே திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாங்கள் மேல்முறையீடு ஏனென்றால் இது அடிப்படையிலே வந்து ஒரு தவறான தீர்ப்பு. அதாவது ஒரு பாமரனுக்கும் ஒரு சாமானியன், ஒரு நிமிஷம் நான் பேச விடுங்க, ஒரு பாமரனுக்கும் ஒரு சாமானியனுக்கும் வந்து தெரியக்கூடிய கணக்கு. நம்ம நேற்று இவர் நண்பர் சொன்ன மாதிரி 5×5 10 தாங்க, 5×5 25 சொன்னா அது தவறு. அதன் அடிப்படையில வந்து தீர்ப்பை சொன்னா அந்த தீர்ப்பை பொறுப்பு மக்களுக்கு திமுக அமைச்சராக இருந்தவர் தானே. ஆமா, திமுக திமுக தானே உயிரை கொடுத்தாரு. அவருடைய உயிர் போன போது எதற்காக போனது, யார் போனது திமுக விசாரிக்கிறதுக்கு வழக்கு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்க வேண்டாமா? இல்ல அதுதாங்க நடந்துச்சு. வழக்கு நடந்து வழக்கு வந்து விடுதலை 2011 வரை நீங்க அப்பீலே போகாம இருந்தாங்க. நாங்க போக அப்பீல் போக முடியும், ஆந்திர அரசு போக முடியும். ஆந்திர அரசு சென்றது நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க வந்து இப்ப கர்நாடக அரசு தான் போனது, நீங்க அமைதியா இருக்கலையே. ஏன்னா அந்த தீர்ப்புல வந்து இது போன்ற தவறுகள் இல்லை, இது போன்ற மக்கள் மனதிலே வந்து நிற்கக்கூடிய தவறுகள் கிடையாது. அது வந்து எப்படி இருந்தார் எப்படி இருந்தார் என்பது சொல்லுங்க. இல்ல எப்படி இருந்தார், கொலை செய்யப்பட்டு இருந்தார். யார் கொலை செஞ்சா, யார் கொலை செஞ்சா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிமுக அரசோட தவறான ஒருத்தரை போட்டதுனால கேஸ் விடுதலை. குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டாங்க. அப்ப அவர் கொலை செஞ்சாங்க, நீங்க உறுதியா இருக்கீங்க. யார் கொலை செஞ்சா அது போலீஸ் ஏன் கண்டுபிடிக்க தவறியது? ஆட்சியில் இருந்தது அதிமுக. அந்த வழக்கு விசாரணையின் போது ஆட்சியில் இருந்தது அதிமுக. 2006 ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அந்த 2006 ஆட்சிக்கு வந்துட்டீங்க. எப்ப நடந்துச்சு? 2003 யார் இருந்த அதிமுகவின் கீழ் இருந்த போலீசார் விசாரணை செய்தார்கள். அந்த விசாரணையில வந்து சரியான குற்றவாளிகளை அவங்க வந்து கண்டுபிடிக்கல. வேண்டும் என்றே வந்து ஒரு பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக அவரை வந்து போட்டு பண்ணாங்க. அதை வந்து ஆந்திர நீதிமன்றம் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி திரு அழகிரி அவர்கள் விடுவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். மாற்று கருத்துல 2008 தீர்ப்பு வந்த போது அப்பீல் போனாங்களே. 2011 யார் போனா? அதிமுக அரசு போச்சு. என்ன ஆச்சு? உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ரொம்ப லேட் இல்ல, டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. ஆனா இப்ப நீங்க இவ்வளவு இது வந்து ஒரு வந்து இதுக்கும் வந்து ஒரு இது பண்ணிருக்கீங்க, கம்பாரிசன் பண்றீங்க. அந்த வழக்குலயோ இல்ல இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அப்பட்டமான தவறு, எரர் அப்பேரண்ட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி ரெக்கார்ட், யாருமே பார்த்தாலே அந்த தீர்ப்பின் அடிப்படை தன்மையே தவறு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்ய வேண்டும் என்று கேட்பதில் என்ன தவறு? அதிமுக அரசு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாதாரண ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு வந்து அனுமதி வாங்கி உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துச்சுன்னா அதை எடுத்துட்டு உடனே வந்து 2 டிவிஷன் ஜட்ஜ், அதுக்கு மேல உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போற அதிமுக உங்களுடைய முயற்சியில நான் பிழை காணவே இல்லை. இதே போல வேற ஒரு சந்தர்ப்பம் வந்தது ஏன் போலங்கிறதா என்னுடைய. அது நாங்க போக முடியாது, அதுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடையாது. அது ஆந்திர அரசு செய்ய வேண்டும். வந்து என்ன தெரியுதுன்னா, கலைஞரோ திமுகவோ நீதி நேர்மை நிலைநாட்டப்பட வேண்டும், நாட்டுல எல்லாம் ஒழுங்கா நடக்கணுங்கிறது எல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏதோ அரசியலுக்கு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து நியாயம் நடக்கணும் சார். யாரும் தவறு பண்ணக்கூடாது. நேற்று வந்து ஒரு டிவி சேனல்ல வந்து இது வந்து எதற்காக வந்து மேல்முறையீடு போறாங்கன்னு கேட்டாங்க. அதுல வந்து 68% பேர் வந்து தமிழக மக்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீதியை நிலைநாட்டன்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். அதனால நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு அப்படியா இப்படியா நீங்க வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஒருத்தர் பேசும்போது குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவர் பேசட்டும், நான் முடிச்சு. அதனாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்னு வச்சீங்க. தேர்தல் கமிஷன் வந்து வேணும்னே பிஜேபியோட சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து ஜெயலலிதா அம்மாவை வந்து குயிக்கா எப்படியாவது எலெக்ஷன் பண்ணி ஜெயிக்க வச்சா வச்சீங்க. ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள 68% மக்கள் சொன்னார் சாரு. இதெல்லாம் இருக்கு. 10 லட்சம் 15 லட்சம் கூடி ஊழல் அரசு இதை நினைக்கிறது உண்மையா இருந்தா தேர்தலில் போட்டியிட்டு அதை நிரூபித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. திரு சங்கர்தாஸ், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருடைய குற்றச்சாட்டு வந்து நீதித்துறை இன்ஃபுளுன்ஸ் பண்ணதா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு காமன் மேன்ல குறைஞ்சபட்சம் கட்சிக்காரங்க மத்தியில ஒரு கேள்வி எழுப்பும்படியான ஒரு சந்தேகத்துக்கு கொடுத்திருக்காரு.
இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் மட்டும் கிடையாது, தேர்தல் ஆணையத்தின் மீதும் நீதித்துறை மீது இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி படுத்தும். இந்த குற்றச்சாட்டு உங்களுடைய பதில்? நாங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருந்தாக்கா எங்களுக்கு கீழ்கோர்ட்லயே பேவரா வந்திருக்கும். நீங்க தான் சொன்னீங்க, வெங்கையா நாயுடு பார்த்தாரு, ரவி பிரசாந்த் பார்த்தாரு, பேவரா வந்துடும். நீங்க பேவரா இல்லை, அப்பீல் தான் போகணும். இன்னொன்னு நான் சொல்ல கடமைப்பட்டுறேன். 91, 96 அப்புறம் திமுக அரசு ஒரு மசோதா கொண்டாந்து சட்டமாக்கி அனுப்புது. எங்க மத்திய அரசுக்கு உள்துறை அமைச்சர் இந்திரஜித் குப்தா கொரி எழுதுறாரு. அது என்ன 91, 96 முறைகேடு மட்டும் விசாரிக்கணும்னு ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் கையில் எடுத்துட்டு அனுப்புறீங்க. 91 முன்னால தமிழ்நாட்டில் யார் கொள்ளையடிச்சாலும் கேள்வி கிடையாதா? 96 அப்புறம் நீங்க வந்துக்கிறீங்களா, யார் கொள்ளையடிச்சாலும் கேள்வி கிடையாதா? அது என்ன தனிப்பட்ட 5 ஆண்டு விசாரிக்கணும்னு சொல்றீங்க? விளக்கம் தேவைன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. மசோதா கையெழுத்து போடல. இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சர் கையெழுத்து போட்டதான் பிரதமருக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 11 மணிக்கெல்லாம் கேபினெட்டை கூட்டி மாநில தலைமை நீதிபதிக்க அந்த அதிகாரம் இருக்குதுன்னு இங்க இருந்து ஸ்பெஷல் மெசேஞ்சர் போட்டு நீதிபதி தனியார் சலத்துல கொடுத்து உடனடியா போடுறாரு. தனி நீதிமன்றம் போடுறாரு இவரு. அவ்வளவு தனி நீதிமன்றம் அம்மாவுக்கு அங்க சுப்ரீம் கோர்ட் போட்டதை குறை சொல்றாரு. ஏன் சாதாரண நீதிமன்றத்தை விசாரிக்கல? அவசரமா ஜஸ்டிஸ் அரியர் பரீடுன்னு சொல்லி தனி நீதிமன்றத்தை போட்டு செஷன்ஸ் அந்தஸ்து உள்ள நீதிபதிக்கு சூப்பர் டைம் ஸ்கேல் பிக்ஸ் பண்ணி ஹைகோர்ட் அந்தஸ்து உள்ள சம்பளம் கொடுத்து அதுலயும் கொடுக்க முடியுமா? முடியாது. இல்ல அதுலயும் ஒரு நீதி அலவன்ஸ்ல சேர்த்து கூடுதலா கொடுக்குறாங்க. அதுலயும் வந்து கேளுங்க. அப்ப நீங்க திமுக தலைவரோட கூடுதலான சந்தேகத்தில் நீதிபதிக்கு மறைமுகமா நீதிபதி நீங்க என்ன சொல்ல வரீங்க? திமுக தலைவர் எழுப்பிய சந்தேகத்தோட பெரிய சந்தேகம் நீங்க எழுப்புறீங்க. அவருக்கு அலவன்ஸ் கொடுத்து சூப்பர் அலவன்ஸ் கேஸ் விசாரிக்க சொல்றாரு. ஸ்பெஷல் இதா தங்கராஜ் என்ற நீதிபதி. அப்ப அதிமுக அரசுல போடப்பட்ட வழக்குகள், அதிமுக அரசு நியமித்த சிறப்பு நீதிமன்றங்கள் நிலாபரிப்பு சட்டத்தில் போடல. சிறப்பு நீதிமன்றம் போடல. போட்டீங்க. அமைத்த விதம் தப்பு. இன்னைக்கு நீதிமன்றம் அமைக்கப்பட்ட தனி நீதிமன்றம் முன்னாள் ஆட்சியில் இருந்த யார் இருந்தாங்களோ அந்த காலத்தை ஒட்டி அப்படி ஒரு தனி நீதிமன்றம் கொண்டாடல. இது தனிப்பட்ட. இது நீங்க சொல்றது லேண்ட் அபகரிப்புக்காக போட்டது. அதுவும் தனிப்பட்ட. இது 91, 96 ஊழலை விசாரிக்கணும்னு தனியா போட்டது. அதுலதான் ஒரு நீதிபதி தங்கராஜ் நிரபராஜ் சொல்லிட்டாங்க. உடனே ஊர் ஃபுல்லா போஸ்ட் ஓட்டினாங்க, தங்கராஜா தங்கம் வாங்கிய ராஜா, நீதிபதியை கரப்ஷன் பண்ணி. அதே போலதான் இன்னைக்கு எழுதியிருக்காரு ஜிஜே ஆஃப் இந்தியாவன் தலைமை நீதிபதி எழுதுகிறார். பேரை சொல்லக்கூடாது சொல்றேன். தீர்ப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி சரி பண்ணிட்டு போனான்ற மாதிரி எழுதுறாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், இவங்க குலதெய்வமா கும்பிடுற நீதிபதி அவர் தீர்ப்புக்கு முன்ன 3 நாள் 4 நாளைக்கு முன்ன சென்னை வந்தாரு, தமிழ்நாடு போலீஸ் பின்னாலே போயிட்டாருன்னு ஏடுகள்ல வந்தது. அப்ப என்ன சொல்றீங்க? அதுக்கு இன்னைக்கு எழுதிக்கிறாரு. மொத்தத்துல பாருங்க, ஆதாரமே போனதே ஜாமீனுக்கு. ஆனா இவங்க ஸ்பெஷல் கோர்ட் போடுறாரு அப்படின்னு சொல்றீங்க. அவ ஸ்பெஷல் கோர்ட் நீ ஏன் போட்ட? நீ போடலாம், தண்டனை கொடுக்க ஸ்பெஷல் கோர்ட் போடுவா, அப்பீல் ஸ்பெஷல் கோர்ட் போக கூடாதா? சரி, இப்ப 2வது போனீங்க. கொஸ்டின் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பவானி சிங் தானே போனேன். உனக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் 3 நீதிபதியும் ப்ராசிக்யூஷன் பவர் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு கர்நாடக அரசுக்கு ஒரு ப்ராசிக்யூஷன் பவர் கொடுக்குறாங்க. அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட் யார போடுறாங்க? சுப்ரீம் கோர்ட் உத்தரவு தான். அந்த உத்தரவு நீ நாங்க மதிக்கிற, நீங்க மதிக்கல. ஆனா ஆச்சாரியாரு அவரு புத்தகம் எழுதுறாரு. நியமிச்சது சுப்ரீம் கோர்ட் இல்லைங்க, ஆமாங்க போடுறாங்க. அதை ஏத்துக்கிட்ட ஆல்புரம் மெமரின்னு அவர் என்ன சொல்றாரு, பிப்ரவரி 2004 இருந்து அக்டோபர் 2008 வரைக்கும் ஏறக்குறைய 8 வருஷம் அந்த கட்ட வரி வரியா படிச்சவரு. அவருக்கு டைம் கிடைக்கலையா? ஒரு வருஷம் 8 வருஷம் பார்த்தாலும் டைம் கிடைக்கலையா? எப்படி வேணும்லாம் பேசிக்கலாம். இந்த வாரத்துல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. நீதிமன்ற முறைமை, இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்கு,
அதுவும் கூட பொதுமக்களுடைய விவாதத்துக்கும் விமர்சனத்துக்கும் உரியதே என்பதைத்தான் முன்பு பின்பு இப்ப நடந்த விமர்சனத்துக்கு விவாதத்துக்கு உட்படுத்தணும். இந்த தீர்ப்பை பொறுத்தவரை அவசியம் மேல்முறையீட்டுக்கு போகணும். விவாதமே இல்ல. இடைத்தேர்தல் பற்றி நான் ஒரு கருத்து சொல்லி முடிச்சேன். அவ்வளவுதான். அதாவது மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு அதை நடத்திய தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டார். என்னாலும் இந்த தேர்தலில் பணபலம் விளையாடியதை ஒடுக்க முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். தயவு செய்து அதை பதிவு செய்யுங்கள். அந்த நிலைமை இந்த ஆர்கே நகர் தொகுதியிலும் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையம் உங்களுடைய இறுதியான கருத்தை பதிவு செய்யுங்க. இல்ல விரைவாக 2-3 விஷயம் சொல்லிடுறேன். 1, நீதிமன்றத்தை நாம் ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் செய்யலாம், அது நல்லதுதான். நீதித்துறையும் அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்நோக்கம் நம்ம you cannot speculate about the motive. அது ரொம்ப தவறு. எல்லா கட்சியிலையும் இந்த டிபேட்ல அதுதான் செஞ்சிருக்காங்க. ஆனால் அது தவறு. கலைஞருடைய ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி துரிதமாக இந்த கேஸ் நடக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாடகம் அப்படிங்கிற வார்த்தையினால்தான் சர்ச்சையை வருது. 2வது விஷயம், இப்ப கூட நேரம் நிறைய இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்வதற்கு திரு மு க ஸ்டாலின் எவ்வளவு விஷயங்களை ட்வீட் பண்றாரு, பேஸ்புக்ல பண்றாரு. இந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு ட்விட்டர் மெசேஜும் வரல, எந்தவித பேஸ்புக் அப்டேட்டும் வரல. அவருக்கு இந்த டிசிஷன் அவர் சப்போர்ட் பண்றாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. மீண்டும் இந்த முடிவை பரிசீலிக்கிறதுக்கான நேரம் இருக்கிறது. ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃப்ரண்ட் உருவாக்கத்துக்கான நேரமும் இருக்கிறது. எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. திமுகவுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு முரண்பட்ட முடிவு எடுக்கக்கூடியவர் அல்ல ஸ்டாலின். அவர் அவருடைய கட்சிக்கு தலைமை கட்டுப்பட்டவர் தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. அதுல மாற்றுக்கிறது இல்ல. நிச்சயமா இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. திரு அருணன் முதலே குறிப்பிட்டது போல இடைத்தேர்தல்களிலும் சரி பொது தேர்தலும் சரி பணம் அதிகமாக விளையாடுகிறது. தேர்தல் ஆணையம் கூட சொல்லியிருக்கு சொன்னாலும் கூட 1985க்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தலுமே இதான் நிலைமையை தவிர ஏதோ ஒரு ஆட்சியில் ஒரு தேர்தல் ஒழுங்காக நடந்து பிறகு நடந்த தேர்தல் முறையாக நடந்தது என்பது 85க்கு பிறகு இந்த தேர்தலில் பணம் விளையாடுவது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நீதித்துறையும் தேர்தல் ஆணையமும் இருக்கக்கூடிய மற்ற எந்த துறைகளையும் விட பெரிய அளவில் மிகச்சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்றுக்கருத்தில்லை. அந்த துறைகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டவைதான். ஆனால் எதற்கெடுத்தாலும் அந்த துறைகளில் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருப்பது ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்குமா என்ற கேள்வி இளவே செய்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.